என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எல்கேஜியில் ஸ்டார்ட் பண்ணால் இப்போ யூகேஜி வரைக்கும் அப்படி தான் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஏதோ புதுசா ஸ்கூலுக்கு போகிற மாரி தினமும் வந்து அழ ஆரம்பிச்சிடுறான். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் தான் வந்து அலைய வந்து ஆரம்பிப்பான். ஸ்கூலுக்கு போகல, நான் வீட்டிலேயே இருக்கேன், உங்க கூடயே இருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன நினச்சான்னு தெரியல, காலையில் எந்திரிச்சதுலேருந்தே ஒரு அழுகு தான். அவனை வந்து அந்த பக்கம் கவனிக்கிறேன்ற பேரில் இந்த பக்கம் பால் வச்சுருந்தேன், அதை கூட நான் மறந்துட்டு அது ஃபுல்லாக வந்து பொங்கி அடுப்பெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு வேளைக்கு 2 வேளை ஆயிடுச்சு. இந்த பக்கம் சமையலை பார்க்குறதா, இல்லை அவனை சமாதானம் பண்ணி கிளப்புறதான்றதே எனக்கு பெரிய விஷயமா வந்துருந்துச்சு. இதுக்கு நான் என்ன பண்ணேன்னு எனக்கே வந்து தெரியல. எப்பவுமே வந்து ஸ்கூலுக்கு ஒரு நாளுமே ஆசையா சிரிச்சுட்டு வந்து போனதே இல்ல. இந்த 2 வருஷத்துல டெய்லியும் ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடாம போய் ஸ்கூலுக்கு போனதே இல்ல. தினமும் பசங்க இப்படி அழுதுட்டே போகும்போது நமக்கே வந்து பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப கஷ்டமா வந்திருக்கும். அதுவும் லேடீஸ்க்குலாம் வந்து சொல்லவே தேவையில்ல. அவங்க கண்லேருந்து கண்ணீர் வந்துட்டு நம்ம கையில ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்ணீர் வந்துரும். எனக்கு தினமும் அவன அனுப்பிட்டு வந்து ரொம்ப மனசு கஷ்டமாவே வந்திருக்கும். இடையில வந்து அவங்க மேம்க்குலாம் கால் பண்ணி என்ன பண்றான், எது பண்றான்னு டெய்லி வந்து நலம் விசாரிச்சுட்டு தான் வந்திருப்பேன்.